ஒரு மாடு வாங்கிட்டு போங்க உடம்பு கணத்துல பாருன்னா நல்ல கரெக்டா தருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. வயசு எத்தனை ஆகுதியா? எனக்கு 65. 65 வயசு ஆகுது. அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு 25 மாடு வந்திருக்கு. 25ல் ஜெர்சி இருக்குது, HF இருக்குது, கிர் இருக்குது, சாகிவால் கிராஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிலுமே நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக கஸ்டமர் நேரில் தான் வந்திருந்தாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நேரில் வந்துடணும். நம்ம நேரில் வந்து பார்த்தா அவங்களுக்கு 25 மாடு 30 மாடில் எந்த மாடு பிடிச்சோ எடுத்துக்கலாம். வீடியோ காலில் எடுக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ கால் வர முடியாத பஸ்ட்டுக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, மாடு அனுப்பிச்சுடுறோம். வீடியோ காலில் மாட்டை தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்ண்ணா. வீடியோவில் வந்து மாடு சின்ன மாடு பெருசாக தெரியும், பெரிய மாடு சின்னதாக தெரியும். அதனால் நம்ம சொல்கிறதுனால முடிஞ்சாலும் நேரில் வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை நாள் நேரில் வந்தீங்கன்னா 35 மாடு 40 மாடில் எந்த மாடு பிடிக்குதோ பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தால் நீங்கள் நம்மள தெளிவாக தொட்டி சாப்பிட தண்ணி குடிக்குதோ எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். தீனி நல்லதுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி 25 மாடு இருந்தாலும் பாதி மாடு சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் 15 மாடு லைவ் ஸ்டாக் இருக்குது. 10 மாடு சேல்ஸ் இருக்குது. இன்னும் 15 மாடு இருக்குண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்ன? பிரவீன்குமாருங்கண்ணா. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? கொத்தாம்படி கல்பங்கண்ணா. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? ஒன்றுண்ணா. ஒன்று. எத்தனை டைம் வாங்கிங்க? 2வது டைம். ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று வாங்கினேன். என்ன மாடு வாங்கினீங்கண்ணா? HF. சொன்ன கறவை இருந்துச்சுங்களா? சொன்ன கறவை இருந்துச்சு. கிளைமேட்டை தாங்கிச்சிங்கண்ணா? செட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைமேட் எல்லாமே தாங்கிருதுண்ணே. சரி, வரும்போது எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்கன்னா? ஒன்று தானே பிளான் பண்ணோம். ஒன்று தான் பிளான் பண்ணீங்க. என்ன மாடு வாங்கலாம்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தீங்க? HFல வந்தோம். HF கிடைக்கல. சரி, ஜெர்சி வாங்கணும் வாங்கிருக்கீங்கன்னா நல்ல பால் கொம்பில் இருக்கு மாடு. குணம் எப்படின்னா இருக்கு? குணம் தான் வரும். சாதுவா இருக்கா? சாதுவா இருக்கு. இது எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்கண்ணா? 25 சொல்லியிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளோண்ணா இருக்கும்? 20 கன்ஃபார்ம். 20 கன்ஃபார்மாக இருக்குண்ணே. நான் மாடு நல்ல உடம்புல இருக்கு என்னண்ணே? சரி. வீட்டில் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? வீட்டில் ஒரு 8 இருக்குங்கண்ணா. 8 இருக்கு. மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லைங்களாண்ணா? இருக்குங்கண்ணா. லாபம் இருக்கா? எத்தனை மாடு வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கணும்? மினிமம் ஒரு 10 வச்சுருக்கணும். அது கம்மியாக தான் இல்லை, வேஸ்ட். 10 மாடு இருந்தால் தான் நமக்கு லாபமா? சரி. கறவை என்ன கறவையில் மாடு இருக்கணும் நம்மகிட்ட? மினிமம் 5க்கு மேலே தான் இருக்கும். அது குறைஞ்சலாம் இருக்கக்கூடாது. அது குறைஞ்சது என்ன லாபம் இருக்காதுங்கண்ணா? லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணே. என்ன தீவனம் கொடுக்குறீங்கண்ணா மாட்டுக்கு? நம்ம கிறிஸ்து கொடுக்குறோங்கண்ணா. அதான் நல்லா இருக்குண்ணே. கடல புண்ணாக்கு, முச்சோள தப்பி, இந்த மாதிரி கொடுக்கீங்க. அவரோட இருக்கு நம்பி மாடு வாங்கலாமாண்ணே? வாங்கலாம். என்ன நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க வாங்கலாண்ணே? நான் வாங்கிட்டு போயிருக்கேன், பொருள் தரமாக இருக்கு, அதனால. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணா, என்ன பண்றது? இப்போ இது வாங்குறது மட்டும் 13வது மாடுண்ணா. 13வது மாடு. 12 மாடு வாங்கியாச்சு. 11 வாங்கியாச்சு. 11 வாங்கிருக்கீங்க. எப்போதுமே HF தான் வாங்கிட்டு போவீங்க? எப்பயுமே HF தானே வாங்கிட்டு போறேன். HF உங்களுக்கு பிடிக்குமோ? HF கொஞ்சம் அதுல இருக்கிற அந்த ஆசை. கறவை நல்லா இருக்கும். கறவை நல்லா இருக்குண்ணா. கறவை நமக்கு எந்த ஊருண்ணா? நம்ம தருமபுரிண்ணா. தருமபுரி அப்படிதானே? ஆமாண்ணா. நீங்க 2 மாடு வாங்கி இந்த 2 மாடு தான் பார்த்துட்டே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாடு வாங்கினீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாடு வாங்கினீங்க. வரும்போது எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? வரும்போது ஒரு மாடு வாங்கலான்னு தான் வந்தங்க. சரிங்க. வந்து பார்த்தோன்னே 2 மாடு பிடிச்சிக்கிச்சு. பார்த்தோன்னே பிடிச்சிக்கிச்சு. சரிங்க. சரி, அதனால எடுத்துட்டேங்கண்ணா 2 மாடு. 2 மாடு எடுத்து போறீங்க. கொஞ்சம் வெயிட் மாடாவே எடுத்துட்டேங்க. வெயிட் மாடு தான் எப்பயுமே. எதனால எப்போதுமே வெயிட் மாடு என்ன காரணத்துக்கு வாங்குறீங்க? எப்பயுமே அது கறவை நல்லா கறக்குண்ணா. கறவை நல்லா கறக்கும். அதுல இருக்கிற அனுபவம், அது வாங்கணுன்ற ஆசை. எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஃபீல்ட்ல? இந்த ஃபீல்ட் ஒரு 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா இருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேரு? கொப்பன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? உளுந்தூர்பேட்டை கோட்டை. மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 3 மாடு. 3மே ஜெர்சி மாடு தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. இந்த மாடு 1, அடுத்த இந்த மாடு 1. ஆமா. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் மாடு 1. ஆமா. சரி, வரும்போது எத்தனை மாடு வாங்கணும்னு சொன்னீங்கயா? 3 மாடு தான் வாங்குறேன். 3 மாடு வாங்கணும்னு நினைச்சீங்க. உங்களுக்கு பிடிச்சமான மாடு இந்த மாதிரி தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. இந்த 3 தான் சுத்தி வந்துட்டே இருந்தீங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க மொத்தம்? நாங்க 3 பேர். 4 பேர் வந்திருக்கீங்க இந்த 3 மாடு வாங்கிருக்கு. சரி, அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கயா? ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபேஸ்புக்ல பார்த்தா இங்க வந்தீங்க. வந்து பாத்தீங்க எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? நாங்க அத பாய்க்கு எண்ணலங்க. நாங்க எண்ணல. எத்தனை மாடு இருந்து தோறாம ஒரு 20 மாடு 20 மாடு இருந்துச்சு. வரும்போது ஜெர்சி மாடு தான் வாங்கணும்னு சொன்னீங்களோ? ஆமா.
வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நீங்க? நான் அதுக்கு ஒரு 4 மாடு இருக்கு. 4 மாடு வச்சிருக்கீங்க. மறுபடியும் 3 மாடு வாங்கினீங்க, இன்னும் மாடு வாங்குவீங்க. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கய்யா? 10 சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு கறவை இருக்கும் உங்க கணிப்பு? நீங்க ஏன்னா அணுவுள்ள ஆளு, இவ்வளவு கணிப்பு உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? 10ங்கிறத ஒரு 9 8 8 கண்டிப்பா இருக்குமா? இந்த மாட்டை கண்டிப்பா இருக்குமா? இருக்கும். சோளமா இருக்கா நம்மகிட்ட? சோளம் எல்லாமே இருக்கு. மாடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் விவசாயம் பாக்கி இது. உங்க வயசு எத்தனை ஆகுதுயா? எனக்கு 65. 65 வயசு ஆகுது. ஆனா சொந்த காலில் நிக்கீங்க. சரி, ஓகே, நன்றி. நன்றிங்க. எந்த ஊர்ல இருந்து வாங்க? நெய்வேலி பக்கம் சேப்பலாகட்டம். கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வரும் நம்ம அருள் டைரிஃபார்ம் வரைக்கும்? 150 கிலோமீட்டருக்கு குறையாது. அருள் டைரிஃபார்ம் எத்தனை டைம் பாருங்க? இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. எப்படி வந்தீங்க இங்க? யூடியூப் பார்த்து தான் வந்தோம். யூடியூப்ல பாத்தீங்க. எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஃபாலோ பண்ணாலும் வீடியோ பார்த்தாலும் எப்படி இங்க வரணும்ன்ற என்ன எப்படி வந்துட்டீங்க? நல்ல கேரண்டியா தருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால இங்க வந்தோம். மாடல் எப்படி இருந்துச்சு வீடியோல? நல்லா இருந்தது. மாடு பார்க்க லுக்கிங் நல்லா இருந்ததுனால தான் இங்க வந்தோம். இங்க வந்தீங்க. ஓகே ஓகே. இங்க வந்தீங்க, எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? இங்க 30-35 மாடு மேல இருக்கு. 35 மாடு மேல இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாடு பிடிக்க காரணம்னா இந்த மாடை தான் வந்ததுல இருந்து இந்த மாடு தான் பாத்தீங்க, வேற எந்த மாடும் உங்களுக்கு பிடிக்கல? ஆமா. இந்த மர மாடு பிடிக்க காரணம் என்ன, நீங்க சொல்லுங்க. காரணம் மாட்டினுடைய கலர் ஒண்ணு. கலர் நல்ல கலர். மாடு சாந்தமான ஒரு எல்லா இடத்துலயும் காம்புல கை வச்சாலும் மற்ற இடத்துல வச்சாலும் நல்லா இருக்குன்றதுனாலதான் சாதுவா இருக்கு. மாடு சாதுவா இருக்கு. மிஷின் கறவை கை கறவை வீட்டுல? கை கறவைக்குதான். கை கறவை. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மாடு கடை இதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. மாடு இருந்து சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணிட்டீங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்றீங்க? ஸ்டார்ட் பண்ண பசுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி இருக்கு, நமக்கு வயல் இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? 2 வாங்கலான்றதான் வந்தோம். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு 2 வாங்கி பார்த்துட்டு அப்புறம் ஃபீல்ட் பண்ணலான்றதான் ஒரு ஐடியா. இப்போ எத்தனை மாடு வளர்க்கலாம்னு பிளான்ல இருக்கீங்க? இருக்கு, நிறைய ஐடியா இருக்கு. பட் இதனுடைய ஈல்டு என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே. இது எப்படி பேசுறாங்க, எப்படி வரவேற்கிறாங்க? எப்படி வரவேற்கிறாங்க? பேசுறதுதான் பண்ணல அவங்க பேசுறதும் சுமூத்தா தான் பேசுறாங்க. மற்றபடி ஒன்றும் நம்ம என்ன இது பண்றப்போ அனுசரிச்சு பேசுறாங்க. ஓகே. நம்பிக்கை மாடு வாங்கலாமாங்க? வாங்கலான்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. தேங்க்யூ.